வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ இன்றைய இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறார் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதனுடைய கணிப்புன்றது ரொம்ப இலகுவாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஜெகத் ரட்சகன் ஏற்கனவே சிட்டிங் மினிஸ்டரா இருந்தவர், ஏற்கனவே முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர், இப்போ சிட்டிங் எம்பியா இருக்காரு. அவர் நிற்கிறார். அதிமுக சார்பாக ஏஎல் விஜயன் அவர்கள் நிற்கிறாங்க. பாமக சார்பாக வழக்கறிஞர் பால் அவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சிவசங்கர் அவரை எதிர்த்து நின்னாரு. ஸோ அவருடைய அந்த தோல்வியின் காரணமாக திரும்ப இப்போ பாமக சார்பாக நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அப்சியா நஸ்ரின் அவங்க நிற்கிறாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் வெற்றி பெற போறான்னு தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். ஸோ அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி 2024 யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்கள் நிற்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஏஎல் விஜயன் அவர்கள் நிற்கிறாங்க. பாமக சார்பாக அருமை அண்ணன் திரு நம்ம சேலம் எம்எல்ஏ அருளண்ணாவுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். போன 2021 ஒரு சுவாரஸ்யம். 2021 எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து முதல் நாள் தான் போட்டேன். பட் ஆனால் 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே வீடியோ ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த தடவை ஐபிஎல் இருந்ததுனால ரெடி பண்ண முடியல. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஐபிஎல் ஆரம்பிச்சு சின்ன ஒரு பிரேக் விட்டாங்க. துபாயில் கொண்டு போய் நடத்தினாங்க இந்த கோவிட் காரணமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அந்த ஒரு சின்ன பிரேக் கிடைச்சிது. அப்பயே நான் வந்து ஓரளவுக்கு டெய்லி 4 வீடியோவா நான் ஐபிஎலுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இப்போ ஏப்ரல் 6 நம்ம ரிசல்ட் வந்தது நினைக்கிறேன். நான் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்போ அவர் அருளண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, இவர் பாலனை ஜெயிப்பாரு. அவரு கேட்கல, ஃபர்ஸ்ட் இவர் கேட்டாரு. ஆனா இல்லைன்னா தோத்துருவாங்க, சிவசங்கரன் தான் ஜெயிப்பாரு. என்னப்பா இப்படி சொல்றேன், அவர் ஜெயிச்சுவாருப்பா அப்படின்னு. ஆனா இல்லைண்ணே. அப்புறம் 2-3 பேர் கேட்டாரு. அப்புறமா அவரு கேட்டாரு, அவர் ஜிகே மணியனை ஜெயிப்பாரான்னு கேட்டாரு. அப்புறமா நான் சொன்னேன், ஆனா இல்லைண்ணே நீங்க ஜெயிப்பீங்க, மேட்டூர்ல ஒரு சபாசிவன் ஜெயிப்பாரு, அப்புறம் மணியனை ஜெயிப்பாரு, ஜிகே மணியனை ஜெயிப்பாரு, அப்புறம் தருமபுரியில் ஒன்று ஜெயிக்கணும், அவ்வளவுதானே, மொத்தமே 5 தானே. ஏய் என்னப்பா நாங்க ஒரு 18 எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. ஆனா எதிர்பார்க்கலானே, பட் அவ்வளவுதானே வருது, ஒரு 10 கூட வராத பண்ணாரு. ரொம்ப அவர் வருத்தப்பட்டாரு. உண்மையிலே ஒரு தோப்பான்னு சொன்னதை வீடியோ என்ன சொன்னாரு, ஏப்பா நீ முடிஞ்சா ஜெயிப்பாருன்னு சொல்லுப்பா, ஒண்ணு தப்பான ஆயிட்டு போகுதுப்பா, வாய்ப்பு பொருத்தம் பழிக்கிட்டுமேப்பா. அவர் அப்படிதான் பேசுவாரு அருளண்ணன். ஸோ அந்த அளவுக்கு இவரோட பற்று. பட் இவரு எனக்கு நேரடியாக எந்த பரிச்சையும் கிடையாது. அண்ணா இது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சகோதரி அப்சியா நஸ்ரின், இவங்க தான் நம்ம கிளைண்டா இருந்தா கூட தான் பிரியாணி நம்பியா இருந்திருக்கும். அது வழி இல்லாம போயிடுச்சு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க நேரடி கிளைண்ட் கிடையாது. ஸோ இதுல ஆனா இவங்க 2 பேருடைய ஜாதகமும் இருக்கு. இவருடைய ஜாதகம் நம்ம அருளண்ணன் வாங்கி கொடுத்தாரு. ஸோ 3 பேருடைய ஜாதகமும் இருக்கு. ஸோ இதை வந்து ஓரளவு உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இதுல நம்ம பொட்டன்ஷியல் யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கிடைக்கும் பொழுது, அதாவது நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கூடாதுன்னு கிடையாது, அது ஜெயிக்கிறதுக்கான பிராக்டிகலான சாத்தியக்கூறுகள் இல்லைன்றதுனால நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ ஜெகத் ரட்சகன் சார், ஏஎல் விஜயன் சார், பால் சார், இவங்க 3 பேரோட ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜெகத் ரட்சகன் சார் ஜாதகம். ஸோ ஜெகத் ரட்சகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 1950 11 மணிக்கு அவர் பிறந்திருக்காரு. கலிங்கமலை, விழுப்புரம் மாவட்டம் கலிங்கமலையில தான் அவர் பிறந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பூர நட்சத்திரம், 2ஆம் பாதம், சிம்ம ராசிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவர் வந்து துலா லக்னம், லக்னத்திலே செவ்வாய், லக்னாதிபதி 10ல் இருக்காரு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பஞ்சமகா புருஷ யோகம் எப்படி வேலை செய்யுது அப்படி பார்த்தா, செவ்வாய் குரு பகவான் புதனை பார்க்கிறார் 1, குரு பகவான் சனியை பார்க்கிறார் 2, இப்போ புதன் குருவை பார்க்கிறார் 3, சனி குருவை பார்க்கிறார் 4, ரைட்டு. இப்ப சனி 3ஆம் பார்வையா செவ்வாயை பார்க்கிறாரு, ஆனா செவ்வாய் வந்து சனியை பார்க்கல, ரைட்டு. ஸோ இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல குரு, புதன், சனி, செவ்வாய் சம்பந்தப்படுது. 5 கிரகத்துல 4 கிரகம் சம்பந்தம் வந்துச்சு. சுகர் மட்டும் சம்பந்தப்படல. இங்க பாருங்க, தசா புத்திக்கோங்க. ஸ்டாப். இன்னும் கொஞ்சம் கிலோ போதும். நீங்க பாருங்க, இவருடைய அரசியல் பிரவேசம் 1980 உள்ள வர்றாரு. இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் மேல வரும். இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் மேல வரும், 1980 வரும்.
லாஸ்டா 1980 உள்ளவர் செவ்வாய் தசையில வர. அப்ப செவ்வாயை சனி பாக்குது, அரசியல்ல என்ட்ரி ஆகிறார். முதல் எலெக்ஷன்ல உத்தரமேரூர்ல 1980 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எம்ஜிஆர் கட்சியில நிக்கிறார். ஓகேவா, வெற்றி. அடுத்து 1984ல மீண்டும் 1984ல பாத்தீங்கன்னா செவ்வாய் தசையில புதன் புத்தி. புதனும் குரு பார்க்கறதுனால கனெக்டிவிட்டி அந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல வருது. மறுபடியும் செங்கல்பட்டுல எம்எல்ஏ நிக்கிறாரு, வெற்றி. அடுத்து 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணியில நிக்கிறாரு. அப்ப குருல ராகு. ஆனா இப்ப இந்த குருல ராகு வந்து பஞ்சமகா புருஷ யோகத்துல இல்ல. 1989 மார்ச் எலெக்ஷன் வருது, ஜானகி அணியில நின்று தோக்குறாரு. இந்த ஒரே ஒரு தோல்வி தான். மறுபடியும் ஜாதகத்துக்கு வாங்க. பாருங்க, செவ்வாயில நிக்கிறார், செவ்வாய் சனி பாக்குது. செவ்வாய் தசையில குரு புத்திலையும் எலெக்ஷன்ல 1980 ஜெயிக்கிறாரு, புதன்ல 84 ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராகு வருது, அதுல தோக்குறாரு. ராகுல ஏன் தோக்குறாரு அப்படின்னா, ராகு வந்து லக்கணத்துக்கு 6ல மறைஞ்சிருக்கு. ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராகுவோட தொடர்பு இல்ல. ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு. அந்த சனிக்கும் இவருக்கும் 6 8 போயிட்டாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். இவருங்க ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியில இருக்காரு நட்சத்திரத்துல. சனிக்கும் ராகுக்கும் 6 8 இருக்காரு. நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், புத்தி நடத்தக்கூடிய கோள், திசை நடத்தக்கூடிய கோளுக்கு 6 8 வந்தா அது வெற்றியை தராதுன்னு இருக்கு. பாருங்க 1 2 3 4 5 6 7 8. சனியில இருந்து 8, ராகுல இருந்து பாருங்க 1 2 3 4 5 6, சனியில இருந்து 6 8 வந்தனால அந்த ஒரே ஒரு தேர்தல தோத்துக்காங்க. திரும்ப தசை புத்தியம் 1989ல உத்தரமேரூர்ல தோக்குறாரு. அது குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் தோக்குறாரு. இப்ப திரும்ப 89ல தோக்குறாரா, திரும்ப வந்து பாருங்க 99ல 10 வருஷம் கேப். இந்த ராகு தசையில இந்த ராகு தசை 6 8 வந்ததா, சனியில தோக்குறாரு, ராகுல தோக்குறாரு. திரும்ப குருவுல இருந்து பாத்தீங்கன்னா 2009 வரைக்கும் இந்த ராகு திசையிலே ஒரு அரசியல மறுபடியும் என்ட்ரி கொடுக்கவே முடியல. சோ 10 வருஷம் கிட்டத்தட்ட 1999 வரைக்கும் 10 வருஷம் அவரால் என்ட்ரி கொடுக்க முடியல. திரும்ப எப்ப என்ட்ரி கொடுக்குறாரு, சுக்கிரன்ல தான் கொடுக்குறாரு. சுக்கிரன் என்ன பண்ணுது, சுக்கிரன் அதாவது ராகு திசையில சுக்கிர புத்தியில 1999ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரக்கோணம் நாடாளுமன்றத்துல ஜெயிக்கிறார். அது வரைக்கும் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் எம்பி. திரும்ப ஜாதகத்தை ராசி எடுத்துவாங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க ஊருக்கு கவனிங்க. சரி, சுக்கிரன் தான் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல சப்போர்ட் ஆகுது. அப்புறம் ஏன் வந்து இவர் ஜெயிச்சாருன்னா, லக்கணத்துக்கு 10ல சூரியன் திக்பலம். கரெக்டா, லக்கணத்துக்கு 10ல சூரியன் திக்பலம். அந்த சூரியனோட சேர்ந்து இருக்க சுக்கிரன், சுக்கிரன் நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். சனி குருவை பார்க்கிறாரு, குரு சனியை பார்க்கிறாரு. சோ அந்த குருவுக்கு இதுக்கு சனி என்ன சம்பந்தம் அப்படின்னா, சனி சுக்கிரன் நட்சத்திரம். இப்படிதான் ஜோசியம் பார்க்கணும். நம்ம மேலோட்டமா பார்த்து சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மேல இருக்க அந்த, அதாவது பொதுவா ஜோசியம் சொல்றதுக்கும் கொஞ்சம் அக்கறையா உன்னிப்பா கவனிச்சு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மேலோட்டமா பார்த்தா இல்லைன்னு தோணும். இப்ப நீங்களே ஓரளவு ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ புரியும் நினைக்கிறேன். இப்போ பஞ்சமகா புருஷ யோகத்துல புதன் சனி செவ்வாய் குரு தான் சம்பந்தப்பட்டிருக்கு, சுக்கிரன் சம்பந்தப்படல. ஆனாலும் 1999 அரக்கோணத்துல ஜெயிக்கிறார். ராகு தசையில சுக்கிர புத்தியில. ராகு தசையில எந்த அரசியலையும் திரும்ப வரல, ஆனா சுக்கிர புத்தியில ஜெயிக்கிறார். ஏன்னா ராகுவை கட்டுப்படுத்த முடியாத கிரகம் சூரியனும் சந்திரன் மட்டும்தான். மற்ற எல்லா கிரகத்தையும் ராகுவால கண்ட்ரோல் பண்ண முடியும், கேதுவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், சூரியனையும் சந்திரனையும் முடியாது. கிரகணம் மட்டும்தான் பண்ண முடியும். சோ இப்ப லக்கணத்துக்கு 10ல சூரிய தசை, லக்கணத்துக்கு சூரியன் 10ல சூரியன் திக்பலமா இருக்கு, கூட சுக்கிரன் இருக்கு. சரி, அந்த சுக்கிரனுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தோம்னா, உள்ள போய் பார்த்தா சுக்கிரன் பூர நட்சத்திரம், அதாவது சனி வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்ப குரு பார்க்கிற சனி வந்து சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கிரன் வந்து என்ன நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தா சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு. அதாவது நல்லா கவனிங்க, சனி பூர நட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரன் சனி நட்சத்திரத்தில் இருக்காரு. இதுக்கு பேர் தான் நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த நட்சத்திர பரிவர்த்தனை எல்லாம் பார்க்கணுமா ரொம்ப விழிப்புணர்வா ஜாதகத்துல விளக்கண்ணை விட்டுட்டு பார்த்தா தான் பார்க்க முடியும். அதனால அப்ப ஜெயிக்கிறார். திரும்ப தசா புத்தி வாங்க, மறுபடியும் பாருங்க. இது இந்த ஜாதகம், இந்த ஜோதிடர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தெல்லாம் சேவ் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க. எப்படி ஒரு ஜாதகர் 40 வருஷமா எலெக்ஷன்ல தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வராருன்றதுக்கு இது ஒரு அற்புதமான ஆய்வு பண்றதுக்கு. ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர் டிஎம்கே பிடிக்குது ஏடிஎம்கே பிடிக்கலன்னா நீங்க பேசக்கூடாது. ஒரு டேட்டா, இந்த இப்ப செங்கோட்டையன் சார் ஜாதகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆய்வு பண்றதுக்கு ஆப்டான ஜாதகம். இது வரைக்கும் அவர் எலெக்ஷன்ல தோல்வி ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சிருக்காரு. அது ஏன் சந்திச்சாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரிஜினல் ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கணிதம்லாம் நமக்கு தேவை. இதை இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது கிளைண்ட் வந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் வந்தாலும் கரெக்டா சொல்ல முடியும்.
சோ இப்ப பாருங்க திரும்ப 99 ஜெயிக்கிறாரு ரைட், திரும்ப 2004ல நிக்கல. சோ இந்த மறுபடியும் பாருங்க 2009 நிக்கிறாரு. 2009ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு புதன் புத்தி நடக்குது. சோ திரும்ப புதன் குருவோட தொடர்புறாரு. திரும்ப 2009க்கு அப்புறம் திரும்ப 2014ல நிக்கிறாரு. 2014ல என்ன நிக்கிறாரு? 2014ல என்ன வருது? மறுபடியும் சுக்கிரன் வருது. மறுபடியும் சுக்கிரன், ஏற்கனவே சுக்கிரன் வெற்றி கொடுத்து. திரும்ப 2019 என்ன வருது? மறுபடியும் பாருங்க 2019ல ராகு வருது. சோ அப்ப ராகு தோத்துக்கணுமே, நம்ம ஏற்கனவே ராகுல தோத்தாரு, 2019ல தோத்துக்கணுமே அப்படின்னா 2019ல இவருக்கு ஆப்போனண்டா நின்னாங்க பாத்தீங்களா? இவருக்கு ஆப்போனண்டா 2019 இருந்தாங்கல்ல, அப்போ ராகுவை விட கேது பலம் அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. சோ அந்த ராகுல அப்பா அந்த கோச்சாரத்துல 2019ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோச்சாரத்துல ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்தாரு. சோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாரு. அன்னைக்கு குரு பார்வை இருந்தது. இவருக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க வலு வீக்கா போயிட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். திரும்ப இப்ப 2024 வருது. சோ 2024ல பாருங்க புதன், மறுபடியும் புதன் வருதா? சோ இதே புதன் தான் இது வரைக்கும் 2 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. அப்ப இந்த எலெக்ஷன்ல ரொம்ப கஷ்டமே பட தேவையில்லை. ரைட். சோ அடுத்து ஏஎல் விஜயன் சார் ஜாதகம். அதிமுக சார்பாக ஏஎல் விஜயன் சாரோட ஜாதகம் பார்த்தா ஏஎல் விஜயன் சார் 15/6/1974. இது வந்து டேட் ஆஃப் பர்த் எனக்கு கிடைக்கல. அவருடைய பத்திர பிரமாணம் பண்ணும்போது அவருடைய ஆதார் கார்டுலயும் ஓட்டர் ஐடி இருந்தது. சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நாங்கள் வச்சிருக்காரு. டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றதுனால நானா லக்கணம் போட்டு வச்சிருக்கேன். மேக்ஸிமம் கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தைங்க பேர்லாம் சொல்லக்கூடாது. ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் பிறந்ததுன்றதுலாம் மேக்ஸிமம் கரெக்டாக வருது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மீனராசி செவ்வாய் தசை ராகு புத்தி நடக்குது. ஸோ இந்த ஜாதகத்தில் பஞ்சமகா புருஷமே இருக்கு, லக்கணத்துல பலம் பெற்ற கிரகங்களே இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு ரேஸ்ல நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா இந்த எலெக்ஷன்ல இவர் வந்து இது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ஜெகத்ரட்சகன்ற மாதிரி ஒரு பலமான ஒரு ஜாதகத்தை இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ நீங்க ஜெகத்ரட்சகன் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான பீரியட்ல கூட டிஎம்கே மேக்ஸிமம் எல்லா ஊர்லயும் தோக்குதுன்னா கூட அந்த இடத்துல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாதகம். பட் இவரோட ஜாதகம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ பாலண்ணாவோட ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர் இப்ப இருக்கக்கூடிய தசா புத்தியும் சரியா இல்லை. அவருக்கு வந்து ராகு மேல புதன் போயிட்டு இருக்கு. ஸோ கேபியில பார்க்கும் பொழுது ராகு புதன் சந்திரன் போறது. ஸோ அதனால அவருக்கான அண்ணனுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அருளண்ணன் திரும்ப எனக்கு திட்ட போறாருன்னு தெரியல வீடியோ போட்டு. ஸோ இந்த தொகுதியில என்னுடைய கணிப்பு என்பது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக அரக்கோணம் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்று ஆய்வு பண்ணும் பொழுது என்னுடைய கணிப்பு உறுதியாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில், லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெகத்ரட்சகன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதுதான் நம் கணிப்பு. ஸோ அப்படி அவர் ஜூன் மாதம் ஒரு 72 மணி நேரத்தில் உண்மையான ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறுவதில் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த தொகுதியில ஜெகத்ரட்சகன் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப்படுறார். ஸோ நேர்களே இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரக்கோணத்தில் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. அதே போல நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது திமுகலையோ அதிமுகலையோ பாமகலையோ வாட்டவர் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருந்து உங்களுக்கு ஜாதகத்தின் மேல ஒரு பற்று இருக்கு, நீங்க என்னைக்கா இருந்தாலும் அரசியல்ல ஒரு கவுன்சிலரோ ஒரு ஏதாவது ஒரு வார்டு மெம்பரோ ஆகுன்ற எண்ணத்தோட கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பை ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமா என்ற தலைப்புல ஒரு 15 சீரீஸ் போட போறேன். இந்த ஃபேஸ்புக்ல ஒவ்வொரு வீடியோ 1.5 மணி நேரம் வரும். அதில் உங்க ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் இருந்தாலே உங்க ஜாதகம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வீடியோ போட போறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் என்று எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டீங்க. ஸோ ரஜினி சாருக்கு எப்படி நம்ம வீடியோ போட்டோமோ அதே மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் ஆகஸ்ட் மாதம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.